ஸோ இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா அணி வந்து அவங்களுடைய ஸ்குவாடை வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்குவாடில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸுடைய ரோல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து இந்தியா அணியுடைய கேப்டன், அதாவது ரோஹித் சர்மா வந்து அஸ் ஏ கேப்டனாக இந்தியா அணிக்காக நல்லா பண்ணியிருக்காரு. அஸ் ஏ பிளேயராக நல்லா பண்ணியிருக்காரா அப்படின்னா ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ என்ன டவுட் அப்படின்னா, அதாவது பழைய ரோஹித் சர்மா வந்து T20 பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2 ஓவர் பார்த்துட்டு தான் வந்து விளையாடுவார். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா வந்து அவருடைய பேட்டிங்கில் வந்து அதிரடி காட்டுறாரு. இது வந்து நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலுமே வந்து விக்கெட்டை வந்து பவர் பிளேலே விட்டுறாரு. ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். அட்லீஸ்ட் ஒரு 10 ஓவர் ஆடினார் அப்படின்னா இந்தியா அணிக்கு வந்து ஒரு ப்ளஸ்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு T20 உலக கோப்பையில் அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 ஓவர் அல்லது 1 ஓவராவது பார்த்துட்டு அடிக்க ஆரம்பித்தார் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோர் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரீசெண்டாக வந்து நல்லா தான் விளையாண்டுருக்காரு. பட் அது வந்து பெரிய ஸ்கோராக வந்து கொண்டு வரல T20 பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கிறது KL ராகுல். ஸோ KL ராகுல் பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே வந்து T20 ஃபார்மேட்டில் அது IPL-ஆக இருக்கட்டும் இல்லை இந்தியா அணிக்காகவும் இருக்கட்டும் நல்லாவே விளையாண்டுருக்காரு. ரீசெண்டாக தான் வந்து ஃபார்முக்கே திரும்பியிருக்காரு. ஏன்னா அதாவது ஒரு வருஷமாக வந்து அவ்வளோக்கா இந்தியா அணிக்காக T20யில் விளையாடல, இன்ஜுரி காரணமாக இருந்தார். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக 1-2 விளையாடுறாரு. 1-2லையுமே வந்து சூப்பராக விளையாண்டுருக்காரு. அதாவது 1-2 அப்படின்றது சீரீஸை சொல்ல வரேன். ஸோ அதாவது வந்து ரீசெண்டாக விளையாண்ட ஆஸ்திரேலியா சீரீஸ்லையும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஸோ KL ராகுல் பொறுத்த வரைக்கும் T20 உலக கோப்பையில் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுக்கணும் இந்தியா அணிக்காக. அதாவது ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா இவர் வந்து அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடணும். ஸோ கண்டிப்பாக ஆடுவார் நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் வந்து 3வது பிளேயராக இருக்கிறது கிங் கோலி. ஸோ விராட் கோலி பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஃபார்முக்கு வந்துட்டார். ஸோ ஃபார்முக்கு வந்ததுலேருந்து மேட்சுக்கு மேட்ச் வந்து ரன்னும் அடிச்சிட்ருக்காரு. அவருடைய கேப்பபிலிட்டியை வந்து காட்டிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு T20 உலக கோப்பையை இந்தியா அணி ஜெயிக்கணும் அப்படின்னா விராட் கோலியுடைய நாக் வந்து ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அஸ் ஏ சீனியர் பிளேயராக வந்து இந்தியா அணிக்காக கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு விராட் கோலி. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு T20 உலக கோப்பையை வந்து ஜெயிக்கிறதுக்கு விராட் கோலி ஒரு காரணமாக இருப்பார் அப்படின்றது தான் நம்புகிறோம். ஸோ அதே மாதிரி வந்து இவரும் நல்லா பண்ணுவாருன்றதை நம்பலாம். ஸோ அடுத்தது வந்து நம்ம லிஸ்ட்டில் 4வது பிளேயராக இருக்கிறது சூரியகுமார் யாதவ், இந்தியாவுடைய ABD வில்லியர்ஸ். ஸோ அதாவது இவர் அடிக்காத ஷாட்ஸும் இல்லை, இவர் அடிக்காத திசையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ எல்லா இடத்துலையுமே அடிச்சிட்டாரு, எல்லா ஏரியாலையும் இவர் தான் கிங்கு. ஸோ T20 கரியர் பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவுக்கு வந்து எங்கேயோ போயிடுச்சு. மேட்சுக்கு மேட்ச் ஆஃப் செஞ்சுரிஸ் அடிக்கிறாரு. அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இந்தியா அணிக்காக தந்துக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2019 உலகக்கோப்பை அப்போ இந்தியா அணிக்கு ஒரு மிகப்பெரிய தொல்லை, மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது வந்து நம்பர் 4 தான். ஸோ இந்த ஒரு இடத்துக்கு எந்த பிளேயரை விளையாட வைக்க போகிறோம் அப்படின்ற குழப்பம் இந்தியா அணிக்கு வந்து அதிகமாகவே இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு பிரச்சனை வந்து இப்போ இல்லைன்னா சொல்லணும். ஏன்னா நம்பர் 4 அப்படின்ற ஒரு ஸ்லாட் வந்து சூரியகுமார் யாதவுக்கே பொருந்துற அளவுக்கு கரெக்டாக இருக்குது. அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு T20 பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஒரு T20 உலக கோப்பையில் அவர் நல்லா பண்ணுவார் அப்படின்றதே நம்பலாம். A few moments later. ஸோ அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் 5வது பிளேயராக இருக்கிறது ரிஷப் பந்த். ஸோ ரிஷப் பந்த் பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே ஒரு நல்ல பிளேயர், நல்ல ஃபினிஷர் கூட சொல்லலாம். ஆனால் வந்து அது டெஸ்ட் ODIன்னு சொல்லலாம். பட் T20யில் வந்து ரீசெண்டாக அப்படி எதுவுமே பண்ணலை. பட் இருந்தாலுமே வந்து ODIவே T20யாக விளையாண்டவர். T20 எப்படி விளையாடுவார்னு அப்படின்னு யோசிக்க வைப்பாருன்னு தான் டீமில் வச்சுருக்காங்க. பட் இன்னும் வந்து அப்படி எதுவுமே யோசிக்க வைக்கல ரிஷப் பந்த். எனிவே வந்து இந்த ஒரு T20 உலகக்கோப்பையில் யோசிக்க வச்சாலும் வைக்கலாம். பட் அதுக்கு வந்து வாய்ப்பு வேணும். ஏன்னா ரிஷப் பந்த் வந்து டீமில் இருந்தார் அப்படின்னா இந்தியா அணி வந்து 5 பவுலர்களோடு தான் களம் ஏறுவாங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து இந்தியா அணிக்கு வந்து வந்திருக்கு. பட் இருந்தாலுமே ரிஷப் பந்த் இருப்பாரா இல்லையான்னு தெரியல. பட் இருந்தார் அப்படின்னா நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. ஸோ அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் வந்து 6வது பிளேயராக இருக்கிறது தினேஷ் கார்த்திக். அதாவது கமெண்டேட்டராக போனாலுமே திரும்பி கிரிக்கெட்டுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்தியா அணியில் T20 கிரிக்கெட்கள் தொடர்ந்து விளையாண்டது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி T20 உலகக்கோப்பையில் வாய்ப்பு கிடச்சி அதில் விளையாடவும் போகிறாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும். அவருடைய ஹார்ட் ஒர்க்கிங் வந்து இன்றைக்கி வந்து T20 உலகக்கோப்பை வரையும் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. ஸோ உண்மையாலுமே ஹேட்ஸ் ஆஃப் தினேஷ் கார்த்திக். ஸோ அவர் வந்து இந்த ஒரு T20 உலகக்கோப்பையில் ஃபினிஷராக பண்ண போறாரு. ஸோ அதாவது பினிஷருக்காகவே ஒரு ரோல் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க தினேஷ் கார்த்திக்கு. ஸோ அந்த வேலையை வந்து இந்த ஒரு T20 உலகக்கோப்பையில் நல்லா பண்ணுவார் அப்படின்றதே நம்பலாம்.
ஸோ அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் வந்து 7வது பிளேயராக இருக்கிறது ஹார்திக் பாண்டியா. ஸோ அதாவது முன்ன சொன்ன மாதிரியே தான். ஸோ ஹார்திக் பாண்டியா வந்து ஹார்ட் ஒர்க்கிங் கிரிக்கெட்டர். ஸோ அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் கிரிக்கெட் மூலியமாக ஹார்திக் பாண்டியா 2.0 வெர்ஷன் வந்து இப்போ செமையாக வந்துட்டுருக்கு. ஸோ நல்லாவும் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு பேட்டிங் பவுலிங் T20 பொறுத்த வரைக்கும். ஸோ ஹார்திக் பாண்டியா வந்து T20 அஸ் எ ஃபினிஷராக நல்லா பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பவுலிங்கும் நல்லா பண்ணியிருக்காரு. சில பல விக்கெட்களையும் எடுத்திருக்காரு ரீசெண்டாக. ஸோ இந்த ஒரு T20 உலகக்கோப்பையில் வந்து ஹார்திக் பாண்டியா முக்கியமான பங்கு வகிப்பார். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரவுண்டர்ஸ் வந்து எப்பயுமே மேட்ச் மாற்றக்கூடிய எபிலிட்டி இருக்குது. அது பேட்டிங்காக இருக்கட்டும் பவுலிங்காக இருக்கட்டும். இந்த ஒரு T20 உலகக்கோப்பையில் ஹார்திக் பாண்டியா நல்லாவே பண்ணுவாருன்றதை நம்பலாம். ஸோ அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் வந்து 8வது பிளேயராக இருக்கிறது அக்ஷர் பட்டேல். அதாவது ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வந்தார். ஆனால் அவர் விளையாண்ட ரீசெண்ட் சீரீஸில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அதாவது பேட்ஸ்மேன்களை வந்து ஸ்டெம்ப்லேயே நிற்க வைக்கிறாரு. ஒரு வித்து கொடுக்க மாட்டேங்கிறாரு அவருடைய பவுலிங்கில். அதாவது ஜடேஜா அளவுக்கு பேட்டிங் ஆடினாலுமே ஜடேஜாவை வந்து மிஞ்சிற அளவுக்கு வந்து பவுலிங் போட்டுட்டு வந்துட்டுருக்காரு ரீசெண்டாக அக்ஷர் பட்டேல். மேட்சுக்கு மேட்ச் வந்து விக்கெட்ஸ்களை வந்து வீழ்த்திட்டு வந்துட்டுருக்காரு. அதாவது ஜடேஜா பொறுத்த வரைக்கும் T20 2 மேட்ச்சுக்கு ஒருக்கா விக்கெட் எடுப்பார். பட் இருந்தாலுமே வந்து ஓவரை வேகமாக முடிப்பார். எக்னாமியாக போடுவார். அக்ஷர் பட்டேல் பொறுத்த வரைக்கும் இது மூணுமே கலந்து ஒரே பிளேயராக இருக்கார். எக்னாமி அப்புறம் வந்து ஓவரை சீக்கிரமாக போகிறதா இருக்கட்டும் இல்லை விக்கெட்ஸ் இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ உண்மையாலுமே வந்து அக்ஷர் பட்டேலுக்கு இந்த ஒரு T20 உலகக்கோப்பையில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் நம்புகிறேன். ஸோ கிடச்சது அப்படின்னா நல்லா பண்ணுவார் அப்படின்றதே நம்பலாம். ஸோ அடுத்தது வந்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 9வது பிளேயர் வந்து யுஸ்வேந்திரா சகல். ஸோ சகலை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நல்லா பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலுமே வந்து அவர்கிட்ட வந்து நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ரொம்ப தூக்கி போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பாலை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணால் தான் வந்து லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு எப்பயுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அதை வந்து சரியாக பண்ண மாட்டேங்கிறாரு. சில டைம் வந்து ரன்ஸுக்கு வந்து லீட் பண்ணிடுறாரு. பட் இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். பட் இருந்தாலுமே வந்து இந்த ஒரு T20 உலகக்கோப்பையில் வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு லெக் ஸ்பின்னர்ஸ் வந்து எப்பயுமே மேட்சை மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்றது தெரியல. ஸோ வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா சகல் நல்லா பண்ணுவார். ஏன்னா ரீசெண்டாக வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அவருமே வந்து 2.0 சகல் தான் சொல்லி ஆகணும். கம்பேக்கும் கொடுத்தாரு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. ஸோ அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 10வது பிளேயர் வந்து புவனேஸ்வர் குமார். புவனேஸ்வர் குமார் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நல்லாவே பண்ணியிருக்காரு. விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஆனால் வந்து டெத் ஓவர் வந்து அந்தளவுக்கு சரியாக பண்ணலை. ஸோ டெத் ஓவர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அவர்கிட்ட. பட் இருந்தாலுமே பவர் பிளேயில் வந்து ஒரு அச்சுறுத்தும் ஃபாஸ்ட் பவுலராக தான் இந்திய அணிக்கு வந்து பலம் வந்துட்டுருக்காரு T20 பொறுத்த வரைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு T20 உலகக்கோப்பை வந்து ஆஸ்திரேலியாவில் நடக்குது. ஸோ சொல்லவே வேணாம். புவனேஸ்வர் குமார் மாதிரியான பவுலர்ஸ் வந்து நல்லா ஸ்விங் பண்ணுவாங்க. பால் வந்து ஜிக்குன்னு உள்ளே வரும் வெளியே போகும். ஸோ அதனால் வந்து நல்லா பண்ணுவாருன்ற நம்பலாம். அது மட்டும் இல்லாமல் புவனேஸ்வர் குமார் பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் நம்பிக்கை. ஸோ கண்டிப்பாக இருப்பார். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ நல்லா பண்ணுவார் அப்படின்றதே நம்பலாம். ஸோ அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் வந்து 11வது பிளேயராக இருக்கிறது அக்ஷதீப் சிங். ஸோ அக்ஷதீப் சிங் பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த வருஷம் T20 வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அதாவது பும்ராக்கு நிகராக இல்லைனாலுமே ஓரளவுக்கு அவரை எட்டுற அளவுக்கு தான் வந்து டெத் ஓவர் சூப்பராக போட்டிருக்காரு. ஸோ நல்லாவே பண்ணியிருக்காரு. டெத் ஓவர் பொறுத்த வரைக்கும் இந்திய அணிக்கு ப்ராப்ளமே வந்து அந்த ஒரு டெத் ஓவர் தான். ஸோ அதை வந்து நல்லா பண்ணியிருக்காரு ரீசெண்டாக T20. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலரை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ வந்து நல்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பார் ஆஸ்திரேலியா மைதானத்தில். ஸோ ஃபாஸ்ட்டுக்கு எடுபடியான பிச்சில் நல்லா பண்ணுவார் அப்படின்றதே நம்பலாம். ஸோ பிளேயிங் லெவல்லையும் வாய்ப்பு கிடைக்கும். எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் வந்து 12வது பிளேயராக இருக்கிறது ஹர்ஷல் பட்டேல். ஸோ ஹர்ஷல் பட்டேல் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கான காரணம் வந்து இன்ஜுரியிலேருந்து மறுபடியும் இந்திய அணிக்கு பேக் பண்ணியிருந்தாரு. ஆனால் பழைய ஃபார்ம் வந்து அவர்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும் ரீசெண்டாக விளையாண்ட சீரீஸில். பட் என்னமோ வந்து ஆஸ்திரேலியா மைதானத்தில் நல்லா பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்லா பண்ணுறாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இருந்தாலுமே வந்து பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்றத முதல் பார்த்தாகணும். ஸோ அதனால் வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நல்லா பண்ணுறாரான்றதையும் பார்த்தாகணும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. ஸோ அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் வந்து 13வது பிளேயராக இருக்கிறது முகமது ஷமி. ஸோ முகமது ஷமி பொறுத்த வரைக்கும் பும்ராக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார். ஸோ அவரும் நல்லா பண்ணுறாரா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அவருமே வந்து ஒரு இன்ஜுரி அப்புறம் COVID-19 மறுபடியும் இந்தியா அணிக்கு பேக் கொடுத்துருக்காரு. இந்த வருஷம் ஃபுல்லாக T20 அந்த அளவுக்கு விளையாடல. IPL தான் கடைசி. இதெல்லாம் வந்து எவ்வளவோ வீடியோவில் சொல்லியாச்சு. பட் இருந்தாலுமே அதுவே ரிப்பீட் பண்ணி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ அதை வந்து சொல்லியாச்சு. ஸோ முகமது ஷமி இந்த ஒரு T20 உலகக்கோப்பையில் நல்லா பண்ணுறாரா அப்படின்றத பார்க்கணும். பட் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த ஒரு ஸ்குவாடில் வந்து 140க்கு மேலே போடுற அளவுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தேடி தான் பார்க்கணும். ஏன்னா அந்தளவுக்கு இல்லை. புவனேஸ்வர் குமாருமே 135க்கு மேலே தான் போடுவார். ஆனால் முகமது ஷமி பொறுத்த வரைக்கும் 140க்கு மேலே போடுற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ பார்க்கலாம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன்.
ஸோ அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் வந்து 14வது பிளேயராக பார்க்க போகிறது வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ அஸ்வின் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக விளையாண்ட வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக மேட்ச்சில் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார், 3 விக்கெட்களை வந்து வீழ்த்தியிருந்தார். ஆனால் ரீசெண்டாக வந்து அவருக்கு வந்து இந்தியா அணியில் காலம் கிடச்சிது, ஸோ வாய்ப்பும் கிடச்சிது, அதுலேயும் நல்லா பண்ணியிருந்தார். எக்கனாமி போட்டிருந்தாலுமே சில மேட்ச்சில் வந்து மிஸ் அவுட் பண்ணிட்டார், இருந்தாலுமே அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு T20 உலக கோப்பையில் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா ஆல்ரெடி டீமில் வந்து நிறைய பேர் நல்லா பண்ணியிருக்காங்க, இருந்தாலுமே அஸ்வினுக்கு கிடைக்குதா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் இருந்தாலுமே வந்து வாய்ப்பு கிடைச்சாலுமே நல்லா பண்ணுவார் அப்படின்றத நம்பலாம். ஸோ அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் வந்து 15வது பிளேயராக இருக்கிறது தீபக் ஹூடா. ஸோ ஹூடா பொறுத்த வரைக்கும் அதாவது ஒன்று ஓப்பனிங் ஆடுவார், அப்படி இல்லைன்னா 1 டவுன், அப்படி இல்லைன்னா நம்பர் 4, 5 வரையும் ஆடுவார். ஆனால் ஆசியா கோப்பையில் விட்டுருந்தாங்க பாருங்கள், 7வது பேட்ஸ்மேனாக இறங்கி தடுமாறிட்டார். அவரால் ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு ஆகிட்டார் தீபக் ஹூடா. ஸோ இப்போ என்ன ஃபார்மில் இருக்கார் அப்படின்றது சரியாக தெரியல. பட் இருந்தாலுமே அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம், மைன்யூட் அளவுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நம்பர் 3லையும் வந்து விராட் கோலி சூப்பராக விளையாண்டு வந்துட்டுருக்காரு, நம்பர் 4ல் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து வேற லெவல் ஃபார்மில் இருக்காரு. ஸோ அதனால் வந்து வாய்ப்பு கிடைச்சாலுமே எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து தீபக் ஹூடாக்கு இருக்குது. ஸோ பார்க்கலாம் T20 உலக கோப்பையில் வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்றத.